இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவடுகளை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து செல்லும்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து மாதிரியானார். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 4:12 சொல்லப்பட்டபடி இந்த நாளில் நீ கற்பில் மாதிரியாயிரு என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, இந்த உலகம் தீமை நிறைந்திருக்கிற ஒரு உலகம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5:19 நாம் படிக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே தீமை நிறைந்த ஒரு உலகில் நாம் வாழுகிறோம். எளிதாக கரைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது உலகத்தால் கரைபடாதபடி நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பிதாவானவர் குமாரனை அனுப்பின போது சத்துரு எந்த வடிவத்தில் வந்தாலும் கரைபடாதபடி பிதாவின் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடித்ததை போல நம்மில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதிலே 15வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவர் நம்மை கற்பில் மாதிரியாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம்? 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அன்பானவர்களே, மோசம் போக்குகிற இச்சைகள் நிறைந்த தேசத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றுகிறார்? கற்பில் நம்மை மாதிரியாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு மாதிரியாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய மனிதர்கள் அப்படி தங்களை காண்பித்தார்கள். ஆண்டவர் தேவனுடைய மனிதராகிய மோசேயை அப்படி மாற்றினார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிற அந்த மேன்மைக்கு நேராக அவரை வழிநடத்துகிறதை எபிரேயர் 11:25 நாம் படிக்கிறோம். ஆகவே அன்றைக்கும் அவரால் இந்த உலகத்தில் கரைபடுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்ததை நாம் படிக்கிறோம். அதே போன்று யோசேப்பு கூட இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, இப்படிப்பட்ட வேத புத்தகம் அவருடைய கையில் இல்லாமல் கர்த்தருடைய ஆவியால் மாத்திரம் அவர் நிறைந்திருந்த அந்த காலத்தில் கூட தன்னை காத்து கொண்டதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் கற்பில் மாதிரியாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள் கொண்டு வந்து எல்லாம் புதிதாயின என்கிற ஒரு அனுபவத்திற்குள் ஆண்டவரே நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட
சிலுவையில் அறையப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்படி புதுப்பித்து, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று 1 யோவான் 5:18 வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஏனென்றால் கற்பில் மாதிரியாக நிற்க செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஏனென்றால் பொல்லாங்கன் நம்மை தொடக்கூடாது, உலகத்தால் கரைபட்டு விடக்கூடாது. நாம் கற்பில் மாதிரியாக வேண்டும் என்று சிலுவையில நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு உயர்த்தப்பட்டார், நம் ஒவ்வொருவருக்காகவும் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை கரைபடாதவர்களாக நிறுத்த தீர்மானித்தார். பாருங்கள், தானியேலின் புத்தகம் அதிலே 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மை இப்படி தீட்டுப்படாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆண்டவரே, உலகத்தால் நான் கரைபட்டு விடக்கூடாது, என்னை கற்புள்ள ஒரு பாத்திரமாக இந்த உலகிலே நிறுத்தும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ண வைக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது கவனியுங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. அப்ப ஆண்டவர் நம்மை கற்புள்ளவர்களாக மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை அப்படி அலங்கரிக்கிறார். பாருங்கள், இன்னும் நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அதிலே தொடர்ந்து 3வது வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்துல நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவரிலே பலன் கொள்ள வேண்டும். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழிகளை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிற அளவுக்கு அவரிலே நாம் இன்னும் பலம் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை இப்பொழுது கற்பில் மாதிரியானவர்களாக நிறுத்துகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவர் நம்மிலே செய்கிற காரியத்தை பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். முதலாவது சத்துரு எளிதாக நம்மிலே கொண்டு வருகிற காரியங்கள் ஆகாத சம்பாஷணைகள். ஆகவே 34வது வசனத்தை பாருங்கள், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். ஏனென்றால் அந்த தெளிவை நாம் இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கற்பில் மாதிரியுள்ளவர்களாக மாற்ற விரும்பினார். நீதிமொழிகள் 14:22 தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இந்த கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருந்தால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் கற்பில் மாதிரியாக்குவார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீ தியானமாயிரு. இப்பொழுது தீமையை நீ யோசித்தால் நீ தவறுவாய். நீதிமொழிகள் 23:7 படிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே நீதிமொழிகள் 4:23 படி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னாரே,
ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனதுருகி கற்பில் மாதிரியாயிருப்பதற்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னீரே. ஜீவ ஊற்று புறப்படுகிற அளவுக்கு மேன்மையை ஒவ்வொருவரிலும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை